இன்னைக்கு பொதுவாக அது அதாவது சூழ்ச்சிகரமா செய்யறாங்க. என்னது? நபிகள் நாயகத்தை மஹப்பத்து வைப்பதுன்னு சொன்னா அவங்களை பின்பற்றுவது. இது அவங்களுடைய ஒரு சூழ்ச்சியான வார்த்தை. இப்ப வெளிப்படையாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆமா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுன்னா அவங்களை பின்பற்றுவது. நேசம் என்றால் பின்பற்றுவதுன்னு அர்த்தமா? நேசம் என்றால் பின்பற்றுவது என்று உலகத்தில் எந்த ஆலிமும் சொல்லவில்லை. இவங்க ஏன் இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க தெரியுமா? நேசம் என்றால் பின்பற்றுவது, நேசம் என்றால் பின்பற்றுவது என்று சொல்லி சொல்லி இதே போலுள்ள மீலாது விழாக்களை, மௌலிது ஷரீஃபுகளை, அதாவது வலிமார்களின் பெயரால் நடத்தப்படக்கூடிய நினைவு நாள்களை, இப்படியே உள்ள விஷயங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் தான் நேசம் என்றால் பின்பற்றுவது. நேசம்ங்கிறது வேற, பின்பற்றுவது வேற. நேசம் உள்ளவன் பின்பற்றுவான். நேசம் உள்ளவன் என்ன செய்வான்? பின்பற்றுவான். அதை தவிர நேசம் என்றால் பின்பற்றுவது என்று யாரும் அர்த்தம் சொல்வது கிடையாது. அப்படி பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது உஹது மலையை பார்க்கிறார்கள். உஹது மலையை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. இதோ இந்த உஹது மலை எங்களை நேசிக்கிறது, நாமும் அந்த உஹது மலையை நேசிக்கிறோம். உஹது மலை என்ன செய்யுது? நேசிக்கிறது. உஹது மலை தொழுது 5 வக்து இல்லை. ரசூலுல்லாஹ் ட்ரெஸ் போட்ட மாதிரி உஹது மலை ட்ரெஸ் போட்டுதா? ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி உஹது மலை சாப்பிட்டுதா? ரசூலுல்லாஹ் நடந்த மாதிரி உஹது மலை நடந்ததா? அங்க நேசம் தான் இருக்கிறது, பின்பற்றுவது இல்லை. எங்க நேசம் என்பது வேறு, பின்பற்றுவது என்கிறது வேறு. ஆனால் நேசம் உள்ளவன் யாரை நேசிக்கின்றானோ அவனை பின்பற்றுவான். நேசம் என்கிறது ஒரு விஷயம், பின்பற்றுவது என்கிறது இன்னொரு விஷயம். சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. 3688வது ஹதீஸ். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், நபியே மத்தஸ்ஸாஆ, கியாமத்து எப்போது? கியாமத்து எப்போது? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா கியாமத்தை பற்றி கேட்கிறா? மா அஅதத்த லஹா, அந்த கியாமத்துக்காக என்னத்தை தயாராக்கி வச்சிருக்கிறா? நபியே மா அஅதத்து லஹா மின் கஸீரி ஸலாத்தின் வலா ஸியாம், ஏராளமான தொழுகைகளோ ஏராளமான நோன்புகளோ எனக்கு இல்லை. ஆனால் ஒரு காரியம், இன்னி உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அந்த சஹாபி. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய். இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய தினத்தை போன்று சஹாபாக்களாகின்ற நாங்கள் என்றுமே மகிழ்ச்சி அடைந்தது கிடையாது. அன்றைய தினத்தை போன்று நாங்கள் என்றுமே சந்தோஷப்பட்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்னி யுஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். அபூபக்கரின், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசிக்கிறேன். உமர, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசிக்கிறேன். ஃபஅர்ஜூ அன் அகூன மஅஹும், அவர்களோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன். எதன் மூலமாக? பிஹுப்பி இய்யாஹும், நான் அவர்களை நேசித்த நேசத்தின் மூலமாக அவர்களோடு இருக்க ஆசைப்படுறேன். வைல்லம் அமல் பிமிஸ்லி அமாலிஹிம், அவர்கள் செய்த அமல்களை போன்று நான் செய்யவில்லை, அவர்கள் செய்த தொழுகையை போன்று நான் தொழவில்லை. இருந்தாலும் நான் அவர்களை நேசித்த நேசத்தின் மூலமாக, மஹப்பத்தின் மூலமாக நான் அவர்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன். சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. இந்த ஹதீஸில் மஹப்பத் என்பது வேறு, அமல் என்பது வேறு என்பதை பிரித்து காட்டுகிறார்கள். சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு